அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன கௌதம், திடீர்னு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வா சொல்றேன், வா. சார் வணக்கம் சார். நீ கேட்டிருந்தீங்களே சார். தேங்க்ஸ். கௌதம், எதுக்கு கௌதம் இந்த பின்னு? மேல பாரு. எதுக்கு இந்த பலூன்? இந்த பின்ன வச்சு அந்த பலூனை குத்து. எதுக்குன்னு உனக்கே புரியும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ முதல்ல பலூனை பஞ்சர் பண்ணு, உனக்கே தெரியும். கம் ஆன். கௌதம் எட்டல கௌதம். இரு, இப்ப எட்டும் பாரு. இன்னைக்கு வைஃப் டே, அதாவது மனைவியர் தினம். மனைவியர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு மனைவியோட எந்த கஷ்டத்தையும் ஹஸ்பண்ட் அனுபவிச்சதே இல்ல. வீட்டு வேலை, குடும்ப நிர்வாகம், குழந்தைங்க பராமரிப்புன்னு எல்லா சுமைகளும் அவங்க தலையில தான் ஏறுது. அது உண்மையிலே ரொம்ப சவாலான போஸ்டிங் தான். ஹாப்பி விஷஸ் டு மை பொண்டாட்டி. நன்றி புருஷா. சரி வா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் மெனுவை ரெடி பண்ண சொல்லிருக்கேன். இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. வா. கண்டிப்பா. குட் மார்னிங் சார். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஓகே சார். இல்லையா, டேல நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். நைட்ல நீ கொடுக்கணும். என்ன? அதானே பார்த்தேன். மனைவியா இருக்கிறது கஷ்டம்னு தானே சொன்னீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு நோ ட்ரீட். ஏய், என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஐயோ, என் வாயால நானே கெடுத்துக்கிட்டேனே. அது கௌதம். யாரு? கௌதம், என்னது இது? என் செல்ல குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த என் செல்ல புருஷனுக்கு நன்றியோ நன்றி. நீ இன்னும் இதே மாதிரி 100 பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்ப 100 பர்த்டேவும் என் புருஷன் கூட இதே மாதிரி கொண்டாடணும். அவ்வளவுதானே, கொண்டாடினா போச்சு. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? என்ன? ஏங்க, உங்களோட வாழ்ந்த கொஞ்ச நாள்லயே நான் 1000 வருஷம் வாழ்ந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டேன். இனிமே வாழற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். அடேங்கப்பா, செமையா பேச ஆரம்பிச்சிட்டியே. சரி வா. ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்தேன், பயங்கர சிலிர்ப்பா இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல எனக்காக எங்கேயோ நீ பிறந்திருப்ப. நானும் உனக்கு முன்னாடியே எங்கேயோ பிறந்து உனக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். காலம் சுழண்டு சுழண்டு உன்னை என்கிட்ட கொண்டு வந்து, கௌதம் இவ தாண்டா உனக்கு சரியான ஜோடின்னு சேர்த்து வச்சிருக்கு. இதான் மேஜிக்ங்கிறது இல்ல? வாவ், என்ன கற்பனை. கலாய்க்கிறியா? அம்மா, என்ன டைம் பிறந்த நீ? எதுக்கு கேக்குறீங்க? சும்மா சொல்ல. காலையில 6 மணிக்கு. அப்போ இதே டேட்ல நீ பிறந்து 3 மணி நேரம் ஆகுது. எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? இல்ல,
அது நீ பிறந்தப்போ என்ன Dress போட்டிருந்திருப்பேன்னு யோசிக்கிறேன். ஏய், ஏய், ஏன் ஏய், உங்களுக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? இரு இரு ஏய் இரு எங்க ஓடுற? மனுஷனா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். உன் பர்த்டேக்கு நான் காரை கிஃப்டா கொடுக்க போறேன். ம், பதிலுக்கு நீ என்ன கொடுக்க போற? என்ன கிஃப்ட் வேணும்? ஹலோ, நீங்க எங்க வரீங்கன்னு தெரியுது. நான் இப்பதான் குளிச்சு முடிச்சு ரெடியா இருக்கேன். இனி மறுபடியும் எல்லாம் குளிக்க முடியாது. ஷோரூம்க்கு போய் கார் எடுக்கணும், கோவிலுக்கு போய் பூஜை போடணும். கிளம்பலாம், போலாம், போங்க. ம், ம், என்ன? ஆ, ஆ. ஏய் விடு 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 விடு. விட மாட்டேன், வாங்க. ஓகே, இப்படியே எழுதிட்டு போனேன்னு வச்சுக்கோ, ஜானு முன்னாடி என் மானமே போயிடும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நைட்டு ஒண்ணு. ம், ம், ம். வாங்க, முதல்ல உங்க ஜானு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பலாம். ம்? ம், ம். ஏய், என்ன பண்ற? நீ எப்போ வந்த? ஹலோ, நான் வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஏன் கோவப்படுற? பின்ன பொண்டாட்டி வரது கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீ சைலண்டா வந்து நின்னா எனக்கு எப்படி தெரியும்? என்னது சைலண்டாவா? ஏய், வலிக்குது 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 இலக்கா, வலிக்குது வலிக்குது வலிக்குது. உள்ள வரும்போது பாட்டு பாடினேன், சாப்பிட கூப்பிட்டேன், வளையல் கொலுசுன்னு ஆட்டி பார்த்தேன், கடைசியா பூவையும் எடுத்து போட்டேன். ம்ஹும். சார் எதையுமே கவனிக்கல. ஏய், வலிக்குது 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 வலிக்குது. விடு இலக்கா, ப்ளீஸ். வேலை வேலைன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அப்படியே வயித்தையும் கவனிங்க. ஒழுங்கா சாப்பிட வாங்க, வாங்க. ஏய், இரு 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 இரு. வயித்தை மட்டும் பார்த்தா போதுமா? அப்புறம் மனசை யாரு பாக்குறது? ம். மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா உடம்பையும் கவனிக்கணும்ல. ஓ, உடம்பதானே கவனிச்சுட்டா போச்சு. அப்படியா? என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? பின்ன நீங்க கேட்டு நான் ஓகே சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப பாருங்க உங்க உடம்ப நான் எப்படி கவனிக்கிறேன்னு. ம்? எப்படி கவனிக்க போறா? ம். ஐயோ, ஏய், எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? இலக்கா. இலக்கா. விடுங்க கௌதம், விடுங்க. இங்க வா. கௌதம் விடுங்க. கௌதம் விடுங்க கௌதம். இப்ப எதுக்கு அக்யூஸ்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? ம்? பொண்டாட்டிய கவனிக்காத எல்லா புருஷனும் அக்யூஸ்ட் தான். அடி வெளுத்தாதான் நீங்கெல்லாம் வழிக்கு வருவீங்க. ஏய், எல்லார மாதிரி என்னையும் நினைச்சிட்டிய? என்னோட லவ் தான் உனக்கு தெரியுமே. இப்படி பேசினா மட்டும் நான் மயங்கிடுவேனா? ஏய், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்